ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தாத்தா தாத்தா ஜப்பான் சிக்கன் சாப்பிட்றீங்களா தாத்தா? ஜப்பான் சிக்கன் சாப்பிட்றீங்களா? ஜப்பான் சிக்கன் நான் சாப்பிட்டதில்லப்பா. அது என்ன ஜப்பான் சிக்கன்னா? அது எப்படி? சிக்கனை பாலில் போட்டு செய்வாங்க. சிக்கன்ல கறிக்கோழியா? கறிக்கோழி சிக்கன் இருக்குல்ல கோழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நேற்றே நம்ம கேட்டிருந்தோம் சிக்கனில் வேறு ரெசிபி என்ன அது சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜப்பான் சிக்கன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, அதனால கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதனால தெரியுமா? அந்த விக்னேஷ்ன்ற இவர் இருக்கார்ல, அவங்களுக்கு அந்த ஈரோடு அம்மன் மெஸ்ல இந்த இது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் இது பண்ணனால எல்லாருமே யூடியூப்ல அது விக்னேஷ் நயன்தாரா வீட்டுக்கார். சரி, பாதி செய்ய போறேன். அதே தான் நான் செய்ய போறேன். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாமே ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இனிப்பாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். சக்கரை கரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஜப்பான் சிக்கன்னா அப்படி தான் இருக்கும். நீயே செஞ்சோன்னே சாப்பிடணும்னு உனக்கே நாக்கு அப்படியே ஊறும் பாரு. சரி, பார்ப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் ஜப்பான் சிக்கன் சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நான் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணவும் ஒரு அக்கா ஜெயாஸ் கிச்சன் நினைக்கிறேன், அவங்க கமெண்ட் பண்ணவங்க பேர். அவங்க கமெண்ட் பண்ணணும்னா இவரே சர்ச் பண்ணி பார்த்தாரு. யூடியூப்லேயே தேடி பார்த்தேன். சரி, இப்படி ஒரு ரெசிபி இருக்கான்னு, சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம சிக்கனை நிறையெல்லாம் போட்டு செய்யலாங்க, வீணாக போயிடும் அப்படின்ட்டு 1/4 கிலோ மட்டும் எடுத்து 1/4 கிலோ மட்டும் தான் செய்கிறோம். அது வீணாக போயிருமா எப்படி இருக்கணும் டேஸ்ட்டு நம்ம செஞ்சு பார்த்து முன்னாடி சாப்பிட்ருந்தோம்னா சரி செய்யலாம். ஒரு 65 வைக்கிறோமா, குழம்பு வைக்கிறோமா, கிரேவி வைக்கிறோமா, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு நமக்கு தெரியும். இது எப்படி இருக்கும்னே தெரியலை. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது 1 கிலோ வாங்கி கூட செய்வோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஒரு பொருளை சாப்பாடு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு. வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு இதை பொரிக்கணும். நல்லா சூடான எண்ணெயில். அவ்வளோதானா? அவ்வளோதான். இல்லை இது அவ்வளோதானா? இதுதான் ஜப்பான் சிக்கனா? இல்லை, இது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ். அதெல்லாம் கொட்டி இதை பொரிச்சு எடுத்துடும். எல்லாம் வீடியோ பார்க்காம நிறுத்திட்டு போயிட போகிறாங்க. அவ்வளோதான் வச்சு. சரி, பொரிச்சு எடு. என்ன கலராக பார்த்தாலே கமெண்ட் பண்ண போகிறாங்க. நேற்று சிக்கன் 65 போட்டது தாங்க. அது லேஸ் சிக்கன் போட்டது. லேஸ் சிக்கன் 65 போட்டோம்ல, அந்த எண்ணெய் தான் இது. எண்ணெயை தூக்கி கீழே ஊற்றிட்டு வேறு எண்ணெயெல்லாம் வாங்க முடியாது இல்லையா, அதனால் அது எண்ணெய். இப்போ பொரிச்சு எடுக்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது நல்லா வருது. ஏன் வெள்ளையாக இருக்குன்னா இது போடலை, மிளகா பொடியெல்லாம் கலர்லாம். மிளகாத்தூள்லாம் போடல, பெப்பர் தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இந்த 4 பொருளையும் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே இதுதான் போட்டு பொரித்து இந்த மாதிரி எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கணும். பொரிச்சாச்சா, இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். யாருக்காவது விக்னேஷ் சிவனோட காண்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவரோட வாட்ஸ்அப்புக்கு. என்ன ஐயோ, அவர் ஜப்பான் சிக்கன் அவருக்கு தானே பிடிக்கும். அவர் பிடிக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த வீடியோ அனுப்புங்கன்னா சொன்னார். அது நம்ம ஊர் தான், தெரியுமா தெரியாதா? வீடு எங்கே இருக்குது? பக்கத்துலையா? பக்கத்தில் எங்கே இருக்குது? திருச்சி முசிறி தாண்டி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கணும். அந்த எண்ணெய் எல்லாம் கீழே ஊற்றியாச்சா? சிறிதளவு வெண்ணெய், பட்டர், துருவி வச்ச பூண்டுப்பல், கட் பண்ணி வச்ச 3 பச்சை மிளகாய், அது என்னது? ஒரு 10 முந்திரியை போட்டு பவுடர் ஆக்குனது, முந்திரி பருப்பு பவுடர். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் பால். காய்ச்சின பாலா காய்ச்சாத பால்? காய்ச்சின பால் 1 டம்ளர். நல்லா வரும் போல இருக்காங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், சர்க்கரை. இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா
கொதி வந்துச்சு. நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை தான் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்குது. பொரிச்ச சிக்கன் இப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விடணும். கிளறி விட்டோம்னா சூப்பரான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிரும். ஏய் கொதிக்கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தாத்தா தாத்தா ஜப்பான் சிக்கன் சாப்பிட்றீங்களாங்க தாத்தா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தாத்தா அப்படின்னா என்னன்னு கேட்டுருக்க. ஜப்பான் சிக்கன் சாப்பிட்றீங்களா? ஜப்பான் சிக்கன் நான் சாப்பிட்டது இல்லைப்பா. அது என்ன ஜப்பான் சிக்கன்? அது எப்படி? சிக்கனை பாலில் போட்டு செய்வாங்க. சிக்கன்ல கறிக்கோழியா? கறிக்கோழி சிக்கன் இருக்குல்ல, கோழி இருக்குல்ல, கோழிக்கறிய பாலில் போட்டு செய்வாங்க. தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்போம்ல குழம்பு, அது இல்லாமல் பால் பசும்பாலில் கொதிக்க வைக்கிறது, தண்ணி ஊற்றாம கொதிக்க வச்சா ஜப்பான் சிக்கன். அது பேர் நல்லா இருக்கா? பேரு பேர் நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. தானே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். ரிவி வா, சரியா கொடு கொடு. சுடுதுப்பா, கொதிக்குதே. சரி, சும்மா கையில் நக்கியாவது பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. நான் சாப்பிடணும், கறியோட சேர்த்து சாப்பிட்றது தான் டேஸ்ட் தெரியும். டேஸ்ட்டு அப்போ ஆனால் எப்பயாவது கடிச்சிடலான்னு பார்க்குறேன். சுடுது. நம்மளுக்காக சின்ன பீஸ் கிடைக்குது. சூப்பராக மொறு மொறு சூப்பராக சாப்பிடு சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா அதில் முந்திரி பருப்பு இனிப்பு, சர்க்கரை, பால் எல்லாம் இனிப்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.